ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் நம்பர்ஸ் சாப்டரில் இருக்க ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹெச்சிஎஃபோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரியும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அண்ட் எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியும், ரைட்? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தலாம், மல்டிபிள்னா என்னென்னு பார்த்தலாம். ஃபேக்டருக்கும் மல்டிபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபேக்டர் அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 6ன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஓகேவா? 6ஐ எந்த நம்பராலலாம் டிவைட் பண்ண முடியும் அதெல்லாமே இதோட ஃபேக்டர்ஸ், ஓகேவா? எந்த நம்பராலலாம் டிவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்னது, ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஐ 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 6ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 6ஐ 3ஆல் டிவைட் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு 6ஐ 6ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா 1, 2, 3 and 6. இந்த 4 நம்பர்ஸாலையுமே 6ஐ டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள்ஸ்னால் என்ன சொல்லிடுறேன். அதே நம்பர் 6 எடுத்துக்கலாம். 6ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. 6 டேபிளில் வர நம்பர்ஸ் எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸ், ஓகேவா? 6 into 1 is 6, 6 2s are எவ்வளோ, 12, நெக்ஸ்ட்டு 18, 24, 30, 36 and so on. இது மட்டும் போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்ன, மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எந்தெந்த நம்பராலலாம் டிவைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ், ஓகே. மல்டிபிள்ஸ் அப்படின்னா அந்த டேபிளில் வர நம்பர்ஸ், இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளில் வர நம்பர்ஸ் எல்லாமே என்னது, அதோட மல்டிபிள்ஸ். ஸோ இதில் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6ஐ விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும், ஒன்று 6க்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த நம்பரை விட சின்ன நம்பர்ஸாக இருக்கும், அப்படி இல்லைனா அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். மல்டிபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அதை விட பெரிய நம்பர்ஸாக இருக்கும். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை விட சின்ன நம்பர், மல்டிபிள்ஸ் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் விட பெரிய நம்பர், ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், ஓகே. இப்போ நான் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 8ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ 6க்கும் 8க்கும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், தட் இஸ் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ நான் 6ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுத போகிறேன். 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1, 2, 3, 6, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 8ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுத போகிறேன். எதெல்லாம் 8ஓட ஃபேக்டர்ஸ், 1, 2, 4, 8, இதெல்லாம் 8ஓட ஃபேக்டர்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுலுமே எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ், 1 காமன் ஃபேக்டரா, 6க்கு 8க்கு 1 காமன் ஃபேக்டர், 2 என்ன ஃபேக்டர், காமன் ஃபேக்டர். வேறு ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா, இல்லை. ஸோ both 1 and 2 are common factors. So among this which is the highest common factor, இது ரெண்டில் எது highest one, 2, கரெக்டா? அப்போது highest common factor of 6 and 8 is 2. That is HCF of highest. H stands for highest. இது common, இது factor. HCF of 6 and 8 is 2. ஓகேவா? இதுதான் நம்ம ப்ரைம் காம்போசிஷனில் நம்ம படிச்சிருப்போம். 2 3 times, 3 1 times, 6ஐ வந்து 2 into 3ன்னு எழுதலாம், 8 வந்து 2 cube எழுதலாம், இந்த மாதிரி படிச்சிருப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான டெஃபினேஷன். அதே மாதிரி எல்சிஎம் பார்க்கலாம், அதே 6 and 8க்கு பார்க்கலாம். இங்கே 6 and 8ஓட ஃபேக்டர்ஸ் எழுதணும் இல்லையா, இதெல்லாமே 6ஓட ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே 8ஓட ஃபேக்டர்ஸ். இப்போது இங்கே எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள்ஸ் வேணும். ஸோ 6ஓட மல்டிபிள்ஸ்லாம் எழுத போகிறேன். எதெல்லாம் 6ஓட மல்டிபிள்ஸ், 6, 12, 18, 24, 30, 6 டேபிள்ஸில் வரது எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸ், 42, 48 and so on. நெக்ஸ்ட்டு 8ஓட மல்டிபிள்ஸ், 8, 16, 24, 32, 40, 48, 56 and so on, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காமனாக இருக்கிற மல்டிபிள்ஸ் எல்லாத்தையுமே சர்க்கிள் பண்ண போகிறேன். எதெல்லாம் காமனாக இருக்க மல்டிபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24, 24, இது ரெண்டும் காமனாக இருக்குது, கரெக்டாக? வேறு என்ன நம்பர் காமனாக இருக்குது, 48, 48 காமனாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய காமன் மல்டிபிள்ஸ் வரும். ஆனால் நமக்கு இதில் என்ன வேணும், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போது வந்து 2 மல்டிபிள் இருக்குது இதில்,
காமன் மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம். அதில் எது லீஸ்ட் ஒன்? 24 இஸ் த லீஸ்ட் ஒன். அப்போ LCM ஆஃப் 6 and 8 எவ்வளோ? 24. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ HCF அண்ட் LCM என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிற நம்பர்ஸை விட கம்மியான நம்பர் நமக்கு ஆன்சராக வரணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 and 8 இருக்குது. இதோட HCF வந்து அதை விட கம்மியான ஆன்சர் தான் இருக்கும், 2. அதே மாதிரி 6 and 8ஓட LCM வேணும்னா கண்டிப்பாக அதை விட பெரிய நம்பர் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸில் இதில் கொஸ்டின் நம்பர் 8, இது ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். The length, breadth and height of the room are 8 meter 25 centimeter, 6 meter 75 centimeter and 4 meter 50 centimeter. இது length கொடுத்துருக்காங்க, இது breadth கொடுத்துருக்காங்க, height கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 8 மீட்டர் 1 மீட்டர் அப்படின்னா நமக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 8 மீட்டரில் 800 சென்டிமீட்டர். அப்போது லென்த் ஈக்குவல் டு 8 மீட்டர் 25 சென்டிமீட்டர். இதை அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 800 + 25 825 சென்டிமீட்டர். இது லென்த். நெக்ஸ்ட்டு பிரெத் அதே மாதிரி எப்படி எழுதலாம்? 675 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் எப்படி எழுதலாம்? 450 சென்டிமீட்டர். எல்லாமே ஒரே யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, determine the longest rod which can measure the 3 dimensions of the room exactly. ஓகே, ஸோ அந்த ரூமுக்கு 3 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அந்த 3 டைமென்ஷனுமே ஒரே ராடை வச்சு நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? இந்த லாஜிக்கெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்கிற ஷார்ட் ட்ரிக்கை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த 3 டைமென்ஷனுமே அந்த ஒரே ஒரு ராடால் வச்சு நம்ம மெஷர் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ அந்த டைமென்ஷன் விட பெரிய ராட் எடுத்துப்போமா, இல்லை கொடுத்துருக்க டைமென்ஷன் விட சின்ன ராட் எடுத்தால் மெஷர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கொடுத்துருக்க டைமென்ஷனை விட சின்ன ராட் எடுத்தால் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் விட சின்ன நம்பர் நமக்கு ஆன்சராக வரும்னால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன்? HCF. ஓகேவா? அப்போது HCF எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 825ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க, 675ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், 450ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 825க்கு போடலாமா? $825 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 825 டிவைடட் பை 5 165 டைம்ஸ். திரும்பவும் இது 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 33 டைம்ஸ். திரும்பவும் இதை 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 11 டைம்ஸ், 11 1 டைம்ஸ். ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு 11. நெக்ஸ்ட் இதே மாதிரி 675 போடலாமா? 675 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஸோ 5 135. திரும்பவும் 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 27. ஸோ 3 9 டைம்ஸ், 3 3 டைம்ஸ், திரும்ப 3 1 டைம். ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப், 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் 450. 450 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 3 150 டைம்ஸ். திரும்பவும் 3 50 டைம்ஸ், 5 10 டைம்ஸ், 2 5 டைம்ஸ், 5 1 டைம். ரைட்? ஸோ எத்தனை 2s இருக்குது? ஒரே ஒரு 2, 2 3 2 5. ஸோ 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். HCFல என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதுங்க. ஓகேவா? 3 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே எதெல்லாம் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னு பாருங்கள். ஸோ 3லுமே 5 இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் 5. ஸோ 3 ஃபேக்டரைசேஷன்லுமே 3யும் இருக்குது. ஸோ 3 எழுதிக்கலாம். 2 பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் இருக்குது, 11 இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அதோட லீஸ்ட் பவர் போடணும். 5ஓட லீஸ்ட் பவர் 2, 3ஓட லீஸ்ட் பவர் 1 தான். ஸோ 5 ஸ்கொயர் என்ன? 5 ஸ்கொயர் வந்து 25 இன்ட்டு 3 which is equal to 75. 25 into 3 75. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம 75 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ராடை வச்சு தான் அந்த 3 டைமென்ஷனுமே நம்ம மெஷர் பண்ண முடியும்.
புரிஞ்சுதா? Next, question number 9. An army contingent of 616 members is to march behind an army band of 32 members in a parade. The two groups are to march in the same number of columns. What is the maximum number of columns in which they can march? So, நீங்கள் ஆர்மி பரேட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, பின்னாடி அந்த பரேட் பண்ணுற பீப்புள் இருப்பாங்க இல்லையா. ஸோ பேண்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மார்ச் பாஸ் பண்ணுற பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க? 616 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, the two groups are to march in the same number of columns. சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸை நிற்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம என்ன மல்டிப்ளையாக பண்ண போகிறோம், இருக்கிற மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக? இருக்கிற மெம்பர்ஸை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இருக்கிற மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே அது என்னது? HCF. ஸோ இதோட ப்ரைம் காம்போசிஷன் 32ஓட ப்ரைம் காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2/5. ஸோ 616க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 2 308 டைம்ஸ் 2 154 டைம்ஸ் 2 77 டைம்ஸ் 7 11 டைம்ஸ். ஸோ 616 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 cube into 7 into 11. So what is the HCF? HCF நான் என்ன சொல்லியிருக்கேன்? common prime factor with the least power. common prime factor with the least power அப்படின்னா 2 cube. ஸோ 8 கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 8 காலம்ஸில் அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி நிற்க வைக்க போகிறோம். ஓகேவா? வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் தே கேன் மார்ச்? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன நமக்கு? 8. Next, question number 10. Question number 10 பாருங்க. 15 pastries and 12 biscuits have been donated for a school fete. These are to be packed in several smaller identical boxes with the same number of pastries and biscuit packets in each. How many biscuit packets and how many pastries will each box contains? Okay, இந்த question நல்லா திரும்ப படிச்சு பாருங்க. நம்மக்கிட்ட டோட்டலாகவே 15 பேஸ்ட்ரிஸ் இருக்குது அண்ட் 12 பிஸ்கெட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 15 பேஸ்ட்ரிஸையும் 12 பிஸ்கெட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம டொனேட் பண்ண போகிறோம். ஸோ டொனேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? அந்த பேஸ்ட்ரிஸையும் பிஸ்கெட்ஸையும் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்போம். கரெக்டாக? இருக்கிற பேஸ்ட்ரிஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் பாக்ஸஸ்னால் ஒரே மாதிரியான பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இருக்கிற பேஸ்ட்ரிஸையும் பிஸ்கெட்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க நம்பரை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே என்னது? HCF. அதை விட கம்மியான நம்பர்ஸ் கிடைக்குது இல்லையா? அப்படின்னாலே என்னது? HCF. 15 3 into 5 எழுதுங்க. 12 எப்படி எழுதலாம்? 2 square into 3. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த HCF? Common prime factor with the least power. The only common prime factor here is 3 with the least power 1. So 3 power 1 is 3. Okay. So how many biscuit packets and how many pastries will each box contains? டோட்டலாக நமக்கு எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படுதுன்னா 3 பாக்ஸஸ் தேவைப்படுது. எத்தனை பாக்ஸஸ் தேவைப்படுது? 3 பாக்ஸஸ். நம்மக்கிட்ட இருக்குது 15 பேஸ்ட்ரிஸ் 12 பிஸ்கெட்ஸ். ஓகேவா? நம்மக்கிட்ட 3 பாக்ஸஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸஸை 15 பேஸ்ட்ரிஸை 3ஆக டிவைட் பண்ணி போடணும். 3ஆக டிவைட் பண்ணி போடணுன்னா என்னது? 15 divided by 3. 15 divided by 3 என்ன? 5. ஸோ இதில் 5 பேஸ்ட்ரிஸ் இருக்கும். இதில் 5 பேஸ்ட்ரிஸ், இதில் 5 பேஸ்ட்ரிஸ். 12 பிஸ்கெட்ஸை 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 4 பிஸ்கெட்ஸ் 4 பிஸ்கெட்ஸ், இதுலேயும் 4 பிஸ்கெட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம டொனேட் பண்ண போகிறோம். புரியுதா? Okay, a mason has to fit a, next question, has to fit a bathroom with square marble tiles to the largest possible size. Okay, ஸோ ஒரு பாத்ரூம்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைல்ஸ் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். த சைஸ் ஆஃப் த பாத்ரூம் இஸ் 10 feet by 8 feet. அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்? அதோட சைஸுங்கிறது என்ன அப்படின்னா அந்த பாத்ரூம் ஃப்ளோரோட சைஸு. கரெக்டாக? பாத்ரூம் ஃப்ளோர் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட சைஸ் இது. ஸோ லென்த் இன்ட்டு பிரெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லென்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க, விச் கேன் பி ரிட்டன் as 2 into 5. அதே மாதிரி பிரெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8, which can be written as 2 cube. ஓகே,
So what would be the size in inches of the tile required that has to be cut and how many such tiles are required? Okay, so மொத்த அந்த பாத்ரூமோட டைமென்ஷனே 10 cross 8 தான், 10 feet by 8 feet தான். ஓகேவா? ஸோ அந்த பாத்ரூமில் நம்ம டைல்ஸ் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைல்ஸ் வந்து பாத்ரூமோட டைமென்ஷன் விட அதிகமாக இருக்குமா இல்லை பாத்ரூமோட டைமென்ஷன் விட கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் விட கம்மியான நம்பர்ஸ் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? HCF. ஸோ இதுக்கு HCF பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2. 2 into 5க்கும் 2 cube HCF எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 2. ஓகே, ஸோ இந்த 2 என்ன மீனிங் அப்படின்னா வாட் would be the size in inches of the இந்த ஃபீட்டை இன்ச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுமா? ஓகே, ஸோ அதை லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது ஃபீட்லேயே வச்சுக்கலாம். வாட் would be the size of the tile required that has to be cut and how many such tiles are required? ஓகே, இது வந்து ஸ்கொயர் மார்பிள் டைல்ஸ் நமக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அந்த டைலோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 feet. ஓகேவா? ஸோ இது ஸ்கொயர் மார்பிளுங்கிறனால எல்லா சைஸுமே எப்படி இருக்கும்? 2 feet இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் 1 square வந்து என்ன? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு A squareனு தெரியும். நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் divided by area of 1 square tile. Area of the floor நமக்கு ஆல்ரெடி தெரியும், 10 cross 8 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போது நமக்கு ஒரு டைலோட ஏரியா வேணும். ஓகேவா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து நமக்கு A into A, அப்போ 2 into 2. கரெக்டாக? ஸோ 2 into 2 கட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 20. ஸோ நம்பர் ஆஃப் டைல்ஸ் எத்தனை? 20. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 brands of chocolates are available in packs of 24 and 15 respectively. ரெண்டு பிராண்ட் சாக்லேட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் சாக்லேட்டில் ஒரு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 24 சாக்லேட்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் செகண்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்காமா? 15 சாக்லேட்ஸ் இருக்காமா? If I need to buy an equal number of chocolates of both the kinds, இப்போது ரெண்டுலுமே நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப், இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பிராண்டில் 30 சாக்லேட் வாங்கினா செகண்ட் பிராண்ட்லேயும் எத்தனை சாக்லேட் வாங்கணும்னா 30 சாக்லேட்ஸ் தான் வாங்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பிராண்டில் 45 வாங்கினா செகண்ட்லேயும் 45 தான் வாங்கணும். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கிடையாது, இது லீஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்ஸ். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட் ஐ வுட் நீட் டு பை. ஸோ ஒவ்வொரு இதுலையுமே நம்ம எத்தனை பேக் வாங்கினா நம்மளால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்க முடியுங்கிறத கொஸ்டின். ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகமான நம்பர் வாங்கினா தானே ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்க முடியும். இப்போது இதில் 15 இருக்குது, இதில் மட்டும் 15 வாங்க முடியாது. ஏன்னா அந்த பேக்கை நம்ம பிரிக்கக்கூடாது. வித்தவுட் ஓப்பனிங் த பேக்கை பிரிக்க முடியாது. ஸோ இங்கே 24 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெரிய நம்பராக தான் ஆன்சர் வரும். அப்போ 24க்கும் 15க்கும் என்ன பண்ணணும்னா LCM. ஓகேவா? ஸோ 2 12 times, 2 6 times, 2 3 times, 3 1 time. So 24 can be written as 2 cube into 3. அதே மாதிரி 15 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 into 5. இப்போ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, LCM என்ன பண்ணோம்? இருக்கிற எல்லா ப்ரைம் ஃபேக்டருமே எழுதிட்டு அதோட ஹையஸ்ட் பவர் போடணும். 2ஓட ஹையஸ்ட் பவர் 3, 3ஓட ஹையஸ்ட் பவர் 1 தான், 5ஓட ஹையஸ்ட் பவர் 1 தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 120 கிடைக்கும். சாரி 120யா? If it's a 40, yes, 120 கிடைக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டோட்டலாக நம்ம 120 சாக்லேட்ஸ் வாங்கணும்னு அர்த்தம். ரெண்டு பிராண்ட்லையுமே. ஃபர்ஸ்ட் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கில் 24 சாக்லேட்ஸ் இருக்குது. செகண்ட் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது பிராண்ட் A, இது பிராண்ட் Bன்னு வச்சுக்கலாம். செகண்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 15 சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 120 சாக்லேட்ஸ் தான் வாங்கணும். ஓகேவா? ஏன்னா லீஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க 120. ஸோ அப்போ பிராண்ட் ஏல எத்தனை பேக் வாங்கணும்? இப்போ 120 சாக்லேட்ஸ் வேணும். ஒரு பேக்கில் 24 சாக்லேட்ஸ் தான் இருக்குது. இப்போ 120 சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 120 divided by 24 which is equal to 5. ஓகே,
அப்போ ஃபர்ஸ்ட் பிராண்டில் எத்தனை பேக் வாங்கணும்? 5 பேக்ஸ் வாங்கணும். செகண்ட் பிராண்டில் எத்தனை பேக்கெட் வாங்கணும்? 120 divided by 15 which is equal to 8. 8 பேக்ஸ் வாங்கினா தான் நமக்கு 120 சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட்? ஒவ்வொரு கைண்ட்லையுமே எத்தனை பேக் நம்ம வாங்கணும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராண்டில் 5 பேக்கெட்ஸும் செகண்ட் பிராண்டில் 8 பேக்கெட்ஸும் வாங்கினீங்க அப்படின்னா you will get 120 chocolates in each brand. Okay. Next, 13th question. 144 cartons of Coke cans and 90 cartons of Pepsi cans are to be stacked in a canteen. If each stack is of the same height and is to contain cartons of the same drink, what would be the greatest number of cartons each stack would have? Okay. நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக இப்போ உங்கள் கையில் வந்து 144 காட்டன் பாக்ஸஸ் ஆஃப் கோக் கேன்ஸ் இருக்குது. காட்டன்னா ஒரு பாக்ஸு, ஓகேவா? 144 அட்டைப்பெட்டி இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா கோக் கேன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் வச்சுருக்க? 144 பாக்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 90 பாக்ஸ் இருக்குது. அந்த 90 பாக்ஸ்லையுமே என்ன இருக்குன்னா உள்ள பெப்சி கேன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா அடுக்கி வைக்க போகிற கேன்டீனில், ஓகேவா? ஸோ அப்படி அடுக்கி வைக்கிறப்போ ஒவ்வொரு அந்த ஸ்டாக்லுமே அந்த ஒவ்வொரு அடுக்கி வைக்கிறல ஒவ்வொரு ரோலுமே ஒவ்வொரு ரோவோட ஹைட்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ஹைட்டாக இருக்கணுமா? அதே மாதிரி ஒவ்வொரு ரோலுமே ஒரே ட்ரிங்க் இருக்கணுமா? இப்போ ஃபஸ்ட்டு நீ வந்து பெப்சி கேன் அடுக்கி வச்சனா அதில் பெப்சி மட்டும்தான் இருக்கணும். அடுத்து கோக் கேன் அடுக்கி வச்சனா அதில் கோக் மட்டும் தான் இருக்கணும். பெப்சியும் கோக்கும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்கணும். புரியுதா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வாட் வுட் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்டன்ஸ் ஈச் ஸ்டாக் வுட் ஹாவ்? ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொரு அந்த அடுக்கி வச்சிருக்கல ஒவ்வொரு ரோலுமே எத்தனை பாக்ஸஸ் எத்தனை கார்ட்டன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. எத்தனை அட்டைப்பெட்டியை நீ அடுக்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இருக்கிற பாக்ஸஸை நீ ஸ்ப்ளிட் பண்ணி அடுக்கி வைக்க போகிற. கரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது. மொத்தமாகவே உங்ககிட்ட 144 கார்ட்டன்ஸ் ஆஃப் கோக் கேன்ஸ் இருக்குது, 90 கார்ட்டன்ஸ் ஆஃப் பெப்சி கேன்ஸ் இருக்குது. இருக்கிற பாக்ஸஸை நீ அரேஞ்ச் தான் பண்ண போகிற, ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிற. அப்போ என்ன பண்ணணும்? HCF. அப்போ 144க்கு HCF எடுத்தால் என்ன கிடைக்கும்னா 12 into 12, ஸோ 2 power 4 into 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு 90க்கு HCF எடுத்தோம் அப்படின்னா சாரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தோம் அப்படின்னா 2 into 3 ஸ்கொயர் into 5. ஸோ ரெண்டுக்குமே ப்ரைம் காம்போசிஷன் எழுதிட்டோம். இப்போது HCF எடுக்கணும், ரைட்? HCF வேணும்னா என்ன பண்ணணும்? காமன் நம்பர்ஸ் எழுதிட்டு அதோட லீஸ்ட் பவர் 2 into 3. 2ஓட லீஸ்ட் பவர் 2 தான், 3ஓட லீஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். ஸோ 2 into 3 ஸ்கொயர் இஸ் 9, 18. ஓகே. இப்போது நமக்கு 18 கிடச்சிருக்கா? இதை 18க்கு என்ன மீனிங்? ஒவ்வொரு ஸ்டாக்லையுமே எத்தனை பாக்ஸஸ் வச்சுருக்க நீ? இதில் 18 பாக்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி 18 பாக்ஸஸை 1 2 3 4 இந்த மாதிரி எத்தனை பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்? ஒவ்வொரு ரோலையும் 18. What would be the greatest number of cartons in each stack? ஒவ்வொரு எத்தனை நம்பர் ஆஃப் கார்ட்டன்ஸ் இருக்குது? ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 18 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா கோக் கேன்ஸை மட்டும் கோக் கேன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எத்தனை ஸ்டாக்ல அடுக்கி வச்சிருக்க, எத்தனை அடுக்கில் அடுக்கி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க, எத்தனை ரோஸில். அப்போ என்ன பண்ணணும்னா 144 18ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 144 divided by 18 வந்து உங்களுக்கு 8 கிடைக்குது. அப்போது இங்கே 18, இங்கே 18 பாக்ஸஸ், இங்கே 18 பாக்ஸஸ், 18 அந்த மாதிரி 8 ரோஸில் 18 பாக்ஸஸ் அடுக்கி வச்சா அப்படின்னா 144 காட்டன் பாக்ஸஸ் ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரியே பெப்சி பாக்ஸஸ் வந்து 90 இருக்கா? ஒரு ரோவில் 18 இருக்கணும். அப்போ அதுக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படும் அப்படின்னா 5 ரோஸ். இது கேட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. During a sale, color pencils were being sold in packs of 24 each and crayons in packs of 32 each.
ஸோ கலர் பென்சில்ஸ் ஒரு பேக்கில் எத்தனை கலர் பென்சில்ஸ் இருக்குது அப்படின்னா 24 கலர் பென்சில்ஸ் இருக்காமா. அதே மாதிரி க்ரையான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கில் எத்தனை க்ரையான்ஸ் இருக்குது, 32 க்ரையான்ஸ் இருக்குது. If you want to buy, if you want full packs of both and the same number of pencils and crayons, how many of each would you need to buy? ஓகே, நீ வந்து ஒரு ஃபுல் பேக்கை பர்ச்சேஸ் பண்ண போகிற வித்தவுட் ஓப்பனிங் த பேக். அதே மாதிரி ரெண்டுலுமே சேம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் அண்ட் க்ரையான்ஸை நீ வாங்க போகிற. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு கொஷின் மாதிரி தான், அந்த 2 பிராண்ட் சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ இதில் நீ 50 பென்சில் வாங்கின அப்படின்னா 50 க்ரையான்ஸ் தான் வாங்கணும் வித்தவுட் ஓப்பனிங் த பேக். ஸோ இதை விட அதிகமான நம்பர்ஸ் தான் வாங்கினா தான் அதை பேக் ஓப்பன் பண்ணாமல் ஈக்குவல் நம்பராக வாங்க முடியும் இல்லையா. ஸோ இதை விட அதிகமான நம்பர் ஆன்சர் வேணுனாலும் என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 cube into 3 இது 24ஓட ப்ரைம் காம்போசிஷன். நெக்ஸ்ட்டு 32ஓட ப்ரைம் காம்போசிஷன் 2 power 5. ஓகே, ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2 power 5 into 3 இருக்கிற எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸும் எழுதிட்டு அதோட ஹையஸ்ட் பவர். ஸோ 32 into 3 which is equal to 96. ஸோ டோட்டலாக நீ 96 பென்சில்ஸ் வாங்குற, அதே மாதிரி 96 க்ரையான்ஸ் வாங்குற. ஓகேவா? பட் ஒரு பேக்கில் எத்தனை பென்சில்ஸ் இருக்குது, 1 பேக்கில் 24 பென்சில்ஸ் இருக்குது. அப்போ 96 பென்சில்ஸ் வேணும்னா எத்தனை பேக் வாங்கணும், 96 divided by 24 which is equal to 4. அப்போ 4 பேக்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு 96 பென்சில்ஸ் கிடைக்கும். க்ரையான்ஸ் எத்தனை பேக் வாங்கணும், 96 divided by 32. அப்போது 3 பேக்ஸு டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை பேக்ஸ் வரும், 3. அப்போ 3 க்ரையான் பேக்ஸ் வாங்கினா உங்களுக்கு 96 க்ரையான்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. A merchant has 120 liters of oil of one kind. ஓகே, ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட ஒரு 120 liters of oil of first kind of oil ஒரு 120 liters இருக்குது. அதே மாதிரி another kind of oil எத்தனை லிட்டர்ஸ் இருக்குது, 180 liters இருக்குது. அதே மாதிரி third kind of oil வந்து 240 liters இருக்குது. நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்குல்ல. ஓகேவா? நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுவோம், தெரியும் இல்லையா. ஸோ அதில் வந்து 120 liters ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் கைண்டில் 180 liters இருக்குது. தேர்ட் கைண்டில் எவ்வளோ இருக்குது, 240 liters இருக்குது. ஓகேவா? இப்போது இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, he wants to sell the oil by filling the 3 kinds of oil in the tins of equal capacity. ஸோ இவர்கிட்ட மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா டின்ஸில் ஃபில் பண்ணி அவர் சேல் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி தானே டின்னில் ஃபில் பண்ண போகிறாரு. அப்போ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஹெச்சிஎஃப் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 120க்கு ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 2 cube 8 15 3 into 5. ஸோ 180க்கு ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா 2 square into 3 into 5. 4 5 are 28. 2 square into 3 square into 5. Okay. Yes, 20 into 9. Okay. Next 240 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 power 4 into 3 into 5. ஓகே, ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ரைட் ஆன் த காமன் ஃபேக்டர் வித் த லீஸ்ட் பவர். 2 into 3 into 5 into 2ஓட லீஸ்ட் பவர் 2, 3ஓட லீஸ்ட் பவர் 1, 5ஓட லீஸ்ட் பவர் 1. ஓகே, 15 into 4 60. which means ஒரு டின்னோட கெப்பாசிட்டி ஆஃப் ஒன் டின், கெப்பாசிட்டி ஆஃப் ஒன் டின் என்ன, 60 liters. அப்போது இந்த 120 liters எத்தனை டின்னில் பேக் பண்ண முடியும், ஒரு டின்னோட கெப்பாசிட்டி 60 liters. அப்போது இது 2 டின்ஸில் பேக் பண்ணணும். கரெக்டாக? 120 divided by 60. இந்த செகண்ட் கைண்ட் ஆஃப் ஆயிலை எத்தனை டின்ஸில் பேக் பண்ணணும், 3 டின்ஸ். அதே மாதிரி தேர்ட் கைண்ட் ஆஃப் ஆயிலை எத்தனை டின்ஸில் பேக் பண்ண முடியும், 4 டின்ஸ். புரிஞ்சுதா? ஸோ எங்கள் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் ஷுட் பி த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் டின். ஐ திங்க் 60 liters தான் ஆன்சர். ஓகேவா? ஒரு டின்னோட கெப்பாசிட்டி என்னது, 60 liter. சப்போஸ் அடிஷ்னலாக ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஆயிலும் எத்தனை டின்ஸில் பேக் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா இதில் போட்டால் போதும், இந்த 2 3 4 எல்லாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த கொஸ்டின் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். A, B and C start cycling around a circular path in the same direction at the same time. Circumference of the path is 1980 meter. If the speed of A ஓட speed, B ஓட speed, C ஓட speed எல்லாமே கொடுத்திருக்காங்க. If they start from the same point, then after what time will they be together at the starting point? ஓகே, மூணு பேருமே ஒரே பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மூணு பேருமே ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்சிஎம் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3 bells டுகெதர், 3 bells ring டுகெதர், டோல் டுகெதர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ ஆஃப்டர் ஹவு மெனி டைம்ஸ், ஆஃப்டர் வாட் டைம், அந்த மாதிரி ஆஃப்டர் வாட் டைம்னு கேட்டாலே அது எல்சிஎம் தான். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், ஆனால் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் தானே கேட்குறாங்க. இங்கே நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே நமக்கு ஸ்பீட் இருக்குது. ஸோ இதோட டைம் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1980 மீட்டர், இது டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு சர்க்கிளை பார்த்தா எத்தனை மினிட்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாரு இவர்? அவரோட ஸ்பீட் இருக்கு இல்லையா, 330 மீட்டர் பர் மினிட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஒரு ரவுண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1980 மீட்டர். அந்த ஒரு சர்க்கிளை பார்த்தோட டிஸ்டன்ஸ் 1980 மீட்டர். ஓகே, அதோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஒரு சர்க்குலர் பார்த்த எத்தனை மினிட்ஸில் கவர் பண்ணுறாங்கிறதுக்கு நீ ஸ்பீட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ டைம் இந்த சைடு வந்துட்டோம், ஸ்பீட் இங்கே வந்துட்டோம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ரைட்? ஸோ 1980 டிவைடட் பை 330. 0 கட் பண்ணிடுங்க. 11 3 times, 11 18 times, 3 1 time, 3 6 times. ஸோ 6 minutes. ஏங்கிற பர்சன் இந்த ஒரு சர்க்கிளை பார்த்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, சைக்கிள் பண்ணுறதுக்கு 6 minutes எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பிக்கும் அதே தான், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் வந்து சேம் 1980 தான். அவரோட ஸ்பீட் என்ன? 198 மீட்டர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 198 மீட்டர் பர் மினிட். ஸோ 10 times வரும் கரெக்டாக. ஸோ எத்தனை மினிட்ஸ்? 10 minutes. நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்க அப்படின்னா 1980 டோட்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 220. 0 கட் பண்ணிடுங்க. 11 2 times, 11 18 times, 2 1 time, 2 9 times. ஸோ 9 minutesல வராரு. ஸோ ஏ எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கிறாருன்னா 6 minutes. பி எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 10 minutes. சி எத்தனை மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 9 minutes. ஓகே, இப்போ வந்து ஆஃப்டர் 6 minutes he will be in the starting point. அதே மாதிரி ஆஃப்டர் 10 minutes B will be in the starting point. ஆஃப்டர் 9 minutes C will be in the starting point. பட் மூணு பேருமே எந்த டைமில் மீட் பண்ணுவாங்கங்கிறதா கொஸ்டின். ஸோ ஜஸ்ட் டேக் LCM. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 3, இது 2 into 5, இது 3 square. ஸோ LCM என்ன? 2 into 3 square into 5 which is equal to 90. ஓகேவா? அப்போது ஆஃப்டர் 90 minutes they will meet at the starting point. A, B and C together meet at the starting point after 90 minutes. So by the end of 90 minutes A எத்தனை ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ at the end of 90 minutes A would have completed 15 rounds. B would have completed 9 rounds. C would have completed 10 rounds. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தெரியுதா? 90 divided by 6, 90 divided by 10, 90 divided by 9. புரிஞ்சுதா? இது கேட்கல, சப்போஸ் கேஸ் ஸ்டடியில் கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் வந்து ஆஃப்டர் 90 minutes தான். ஸோ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டீச் பண்ணிடுறேன். இந்த ஒர்க் ஷீட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. நீங்கள் ஒரு சில பேர் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. கொஸ்டின் நம்பர் 20 நான் டீச் பண்ணுறேன். மீதி எல்லாமே இதே பாட்டம் தான், நீங்களே போட்டுடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். இன் யர் டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் the number of teacher teaching French, Hindi and English are
48, 80 and 144. ஸோ ஃப்ரெஞ்ச் எத்தனை பேர் இருக்காங்க? ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 48 டீச்சர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஹிந்தி டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 80 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரியே இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 144 டீச்சர்ஸ் இருக்காங்க, கரெக்டா? ஸோ ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்ட் if in each room the same number of teachers are seated and all of them are of the same subject. இந்த மினிமம் நம்பர் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஓகேவா? இந்த மினிமம் நம்பர்லாம் பார்த்து கன்ஃபியூஸே ஆக வேணாம். இப்போது இருக்கிற டீச்சர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கள ரூமில் உட்கார வைக்கணும், கரெக்டா? இல்லை இருக்கிற டீச்சர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோமா? இல்லை, மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது எல்சிஎம். இருக்கிற டீச்சர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ரூமில் அலாட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு ரூம் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஹெச்சிஎஃப், கரெக்டா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2^4 × 3 எழுதலாம். 80 வந்து 2^4 × 5 எழுதலாம். 144 2^4 × 3². ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஹெச்சிஎஃப் எடுங்க. ஹெச்சிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2^4 தான் கிடைக்கும், which is equal to 16. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒவ்வொரு ரூம்ஸ்லுமே 16 டீச்சர்ஸை நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். 16 டீச்சர்ஸ்க்கு ஒரு ரூம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்ட் இஃப் இன் ஈச் ரூம் த சேம் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். ஒவ்வொரு ரூம்லையுமே இப்போ இதில் 16 டீச்சர்ஸ் தான், இதுலேயும் எத்தனை டீச்சர்ஸ் தான் இருக்கணும்? 16 டீச்சர்ஸ் தான் இருக்கணும். சேம் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர் சீட்டட் அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் சேம் சப்ஜெக்ட். ஆல் ஆஃப் தம் ஆர் சேம் சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட்னா இதில் ஃப்ரெஞ்ச் டீச்சர் இருக்காங்கன்னா இதில் ஃபுல்லாகவே அந்த 16 டீச்சர்ஸுமே யாராக தான் இருக்கணும்? ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் தான் இருக்கணும். இதில் 16மே ஹிந்தி டீச்சர்ஸ் தான் இருக்கணும். பட் ஒவ்வொரு ரூம்லையுமே எவ்வளோ தான் இருக்கணும்? 16 தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் தான். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்ட். எத்தனை ரூம்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? ஒரு ரூமில் 16 டீச்சர்ஸ்க்கு நமக்கு சீட்டிங் இருக்குது. நமக்கு எத்தனை ரூம்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நமக்கு டோட்டலாக ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் 48 மெம்பர்ஸ் இருக்காங்க. 48 மெம்பர்ஸை 16 ஒரு ரூமில் 16 மெம்பர்ஸா? அப்போ இவங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் தேவைப்படும்? 16னா 3 ரூம்ஸ் தேவைப்படும். ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ்க்கு மட்டும் 3 ரூம்ஸ், 16 + 16 + 16 அவங்கள 3 ரூமில் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹிந்தி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எத்தனை ரூம்ஸில் சீட்டிங் கொடுக்க முடியும்? 5 ரூம்ஸ். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் 144 divided by 16 which is equal to 9 rooms. ஓகேவா? ஸோ எத்தனை ரூம்ஸ் தேவைப்படுது? 3 + 5 + 9, 3 + 5 8, 8 + 9 17. டோட்டலாக எத்தனை ரூம்ஸ் தேவைப்படுதுன்னா 17 ரூம்ஸ். ஓகே.